ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்களை மாதிரி வீட்டு தோட்டம் பண்ணும்போது எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பிரச்சனை என்னென்னா களை. இந்த செடியை பாருங்கள், நீங்கள் கிட்ட வந்து பாருங்கள். இது வந்து என்ன செடின்னு உங்களுக்கு தெரியுதா? நானே சொல்கிறேன், இதுதான் கேரட். இந்த கேரட் செடி கூட பாருங்கள் எவ்வளவு களை முளைச்சிருக்குது. இதை நான் வேணும்னே விட்டு வச்சுருக்கிறேன். ஏன்னு சொன்னால், நான் இப்போ பிடுங்கினேன்னா கேரட்டோடைய வேர் வந்து இன்னும் ஆழமாக போயிருக்காது. களையை பிடுங்கும் போதும் கேரட்டும் சேர்ந்து வந்துடும். அதே மாதிரி தான் வேதாகமத்தில் நமக்கு மத்தேயு 13வது அதிகாரத்தில் சொல்கிறாங்க, விதைங்கிறது வந்து நம்மளை குறிக்குது. 23வது வசனத்தில் நல்ல விதை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் நம்ம நல்ல விதைகள். அப்போ கலைங்கிறது வந்து என்னன்னா 25வது வசனத்தில் மனுஷன் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் கலையை விதைத்து விட்டு போனான். அப்போ அந்த விதையை கலையை வந்து கொடுக்கறது வந்து சாத்தான். அதுக்கு கீழே நம்ம இன்னும் படித்து பார்த்தோம்னா வேலைக்காரங்க போய் கேட்பாங்க, எஜமான்ட்ட நாங்கள் அந்த கலையை பிடுங்கட்டுமான். எஜமான் சொல்லுவார், பிடுங்காதீங்க, அது கலையும் செடியும் சேர்ந்து வளரட்டும், அறுக்கும் போது களையை பிடுங்கி நம்ம எரிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மாதிரி தான் இந்த உலகத்தில் களை எது நல்ல செடி எதுன்றது வந்து ரொம்ப முக்கியம். நம்ம ஆண்டவரால் படைக்கப்பட்ட பொழுது நம்ம நல்ல விதைகள். நமக்கு வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் நமக்கு தோட்டத்தில் இருக்கிற களைகள் போல். அதை குறித்து நீங்கள் பயப்படக்கூடாது. கடவுள் உங்களை நடத்துவார். கவலைப்படாமல் இருங்க. பாய்.